இந்த விருதுநகர் மண்ணில் இருந்து கொண்டு நான் சொல்லுகிறேன், இந்த மண்ணில் பிறந்த ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் தாய் அன்பை விட தேசம் முக்கியம் என்கின்ற சிந்தனை இந்த விருதுநகரில் பிறந்த ஒற்றை மனிதருக்குத்தான் இருந்தது. பெற்ற தாய்க்கு பிரியத்தை மட்டுமே கொடுத்துவிட்டு இந்திய தாய்க்கு இதயத்தையே கொடுத்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்த மண் இந்த விருதுநகர் மண். அம்மாவுக்குன்னு அவர் எதுவுமே செய்யலைங்க. அம்மாவை பத்தி கவலையே படல. இந்த நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் நம்முடைய கல்வியை பற்றி மட்டுமே யோசித்திருக்கிறார். ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. காமராஜருக்கு செய்தி வருது, அம்மா செத்து போச்சு. காமராஜர் விருதுநகர்ல அந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அம்மா இறந்துருக்கிறாங்க. அவர் தலையை மொட்டை அடிச்சிருக்கிறாங்க. வேட்டி மட்டும் கட்டி ஆகிருதியான தோற்றத்தோட அப்படி நாற்காலியில அப்படி தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துருக்கும் போது அவர் மனசுக்குள்ள எந்த எண்ணம்லாம் வந்திருக்கும், இது வரைக்கும் நம்ம மக்கள், நாடு, இந்த ஊர் நல்லா இருக்கணும், இப்படியே ஓடிட்டோமே, அம்மா சாகும் போது என்ன நினைச்சிருக்கோம், நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணலையேன்னு நினைச்சிருக்கோம், சாகும் போதாவது பக்கத்துல இந்த பையன் வந்து உட்கார்ந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கோம், ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொல்ல நினைச்சிருக்குமோ, இதெல்லாம் தலைவர் மனசுக்குள்ள ஓடி இருக்கும். அப்படியே தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப இந்த வெட்டியா இருக்கிறார் இல்லையா, அவர் கையில ஒரு சின்ன கிண்ணத்தை ஏந்தி கொண்டு முன்னாடி வர்றார். காமராஜருக்கு முன்னாடி வந்து, ஐயா சாவு காசு போடுங்க உங்க அம்மாவுக்கு அப்படின்னு கேட்கிறார். பதறி போய் அந்த நாற்காலியில கழட்டி போட்ட சட்டையை எடுத்து இந்த பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பாக்குறாரு. ஒத்த பைசா கூட இல்லை. 9 வருஷம் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர், அகில இந்திய காங்கிரசுக்கே தலைவராக இருந்தவர், 2 பிரதமர்களை உருவாக்கியவர். அவர் பாக்கெட்ல அம்மா சாவுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்த காசு கிடையாது. அப்படி கண்ணு கலங்கி அதிர்ச்சியா நிமிர்றார். பக்கத்துல இருக்கிற நண்பர் டக்குன்னு தான் பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து அந்த கிண்ணத்துல போடுறார். இப்ப வெட்டியா சொல்றான், இந்த பணத்தை எடுத்து அந்த ஆள் கையிலேயே திருப்பி கொடுத்துட்டு, இந்த காசுக்காக நான் ஆசைப்பட்டு கையேந்தல, ஐயா கையால ஓரணா கொடுத்தா கூட காமராஜர் கொடுத்த காசுன்னு என் வீட்டுல பொக்கிசமா வச்சிருந்திருப்பேன், இந்த பாவிக்கு அது கூட கிடைக்கலையே என்று வெட்டியான் அழுத கதை காமராஜருக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் உண்டு. அப்படிப்பட்ட தலைவன் வாழ்ந்த